பிடியதன் உருவமை கொலமிகு கரியது வடிகுடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மேற்குடை வடிவினர் பயில்வழி வலம்புற இறையே. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் திருவடி பாதம் பணிந்து போற்றி. அஸ்ட்ரோ ஆன்மீக அஸ்ட்ரோ நிறுவனத்திற்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் பாதம் பணிந்து சுவாமியினுடைய அருளும் சாமியினுடைய ஆசீர்வாதமும் நேயர் பெருக்கள் அனைவருக்கும் உரித்தாகுக. இன்று நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு 14/1/2025 ஜனவரி 14/1/2025 பிரதம திதியும் புனர்பூச நட்சத்திரமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் மகர மாதமாகிய தை மாதம் மலர்கின்றது. பொதுவாகவே 12 தமிழ் மாதத்தில் மிகவும் வரலாறு பெற்றது, வரலாற்று சிறப்பு பெற்றது, மிகவும் புகழ் பெற்றது. ஏன் அந்த அளவுக்கு நம்ம சொல்வதென்றால், சித்திரை மாதத்தில் முதல் தமிழ் வருட பிறப்பு. ஒரு சாரார் தை மாதம்தான் சில சான்றுகளோடு தை மாதம் தமிழ் வருட பிறப்பு என்று சொல்கிறார்கள். அந்த வகையில் இன்று உங்களுக்கு மனதில் என்ன தோன்றதோ அதை நீங்க வைத்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே மகர மாதமாகிய தை மாதத்தினுடைய 12 ராசிகள் உரிய பலன்களை பற்றி நேயர் பெருமக்களுக்கு தொகுத்து வழங்கி பதிவு செய்ய உள்ளேன். அதற்கு இடையில் இந்த மாதத்திற்குரிய முக்கிய நிகழ்வுகளை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ளணும் இல்லைங்களா? அந்த வகையிலே தை மாதம் 1ஆம் நாள் தட்சநாயனம் முடிந்து உத்தராயணம் புண்ணிய காலம் ஆரம்பிக்கிறது. தெற்கு முடிஞ்சு வடக்கு ஆரம்பிக்கிறது. என்னைக்குமே பாருங்க, வடக்கு முகத்தில் உள்ள விநாயக பெருமான், வடக்கு முகமுள்ள அம்பிகை, வடக்கு முகமுள்ள பெருமான் ஈஸ்வரன் எல்லாமே கொஞ்சம் சிறப்பா இருப்பாங்க. அந்த திசைக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. 4 திசைகளுக்கு அந்த பேசிங் ரொம்ப முக்கியமாக உண்டு. உதாரணத்துக்கு சொல்ல போனா, சிவபெருமானுடைய ஆலயத்தில் எடுத்துட்டீங்கன்னா, வடக்கு உள்ள கோவில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறையிலும் சரி, 108 வைணவத்திலும் சரி, சென்னையிலே உள்ள கோயம்பேடு என்ற சிவபெருமான் கோவில் வடக்கு முகமாக ஈஸ்வரன் இருக்கிறார். அப்போ எவ்வளவு பிரசித்தி பெற்றது பார்த்தீங்களா? அதே போலதான் உத்தராயணம். அந்த உத்தராயணத்துல வரக்கூடிய தை மகர ஜோதி, மகர விளக்கு, தை மாத பிறப்பு, தமிழர்களுடைய தனிப்பெரும் திருவிழா, மகர சங்கராந்தி, சூரிய வழிபாடு, ஆதித்ய வழிபாடு, இப்படி நம்ம புகழ்ந்து கொண்டே போகலாம். புத்தாடை உடுத்தி, புது நெல்லு, புத்தாடை, அதாவது தை என்றால் புதுசுன்னு அர்த்தம். தை என்றால் அனைத்தும் புதுவை, புது பொலிவுடன் இருப்பது. அதனாலதான் அந்த தை மாதத்தை நம்ம முதல் மாதமாக வைக்கிறோம்னு சொல்லி சில கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. அதனாலதான் புது நெல்லு, புது நாத்து பாவி, புது நெல்லு அறுத்து பொங்கல் படைத்து இறைவனுக்கு படைத்து, அதுல முடிவும் முதலமற்ற சூரிய பகவானுக்கு அதை நம்ம முன்னிறுத்தி ஆதித்ய ஹிருதயம் பாடி, சூரியனுடைய காயத்ரியை பாடி அவரை நம்ம வருக வருக என்று வரவேற்கிறோம். மகர சங்கராந்தி. உலகத்துல தமிழர்கள் எங்கெங்கே வாழ்கிறோமோ எல்லா இடத்துலயும் அவங்க இருக்காங்க. அதுக்கடுத்து 2ஆம் நாள் கோ பூஜை, மாட்டு பொங்கல், காமதேனு பூஜை செய்து பழங்கள் கொடுத்து, காமதேனு கோசாலையில் உள்ள மாடுகளுக்கு, கோசாலையில் உள்ள பசுக்களுக்கு எல்லாமே கொடுத்தோம்னா நமக்கு பூர்வ புண்ணியம் சிறப்பாக இருக்கும். அதுக்கடுத்து தை 5ஆம் நாள் திருவையாறு தியாக பிரம்மம் ஆராதனை சிறப்பு விழா. அதற்கு அடுத்தது தை மாதம் 16ஆம் நாள் புதன்கிழமை சர்வ அமாவாசை, தை அமாவாசை. பொதுவா நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறது முதல் அமாவாசை சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசைக்கு அடுத்து ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. புரட்டாசியில வரக்கூடிய மகாலய அமாவாசை. அடுத்தது ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தையில் வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசை
மிகவும் மிகவும் உயர்ந்தது. இந்த 12 மாதங்கள்ல அமாவாசையில யாருமே கும்பிடல, யாருக்குமே அவங்க முன்னோர்களுடைய வழிபாடு குறைவா இருக்குது, அப்ப பூர்வ புண்ணியம் குறைவா இருக்குது, இல்லைங்க நாங்க மறந்துட்டோங்க இப்படிலாம் சொல்றவங்களுக்கு மகாலய அமாவாசை. அதனாலதான் மறந்தவனுக்கு மகாலய அமாவாசை. அது அன்னைக்குங்க பூர்வ புண்ணியத்தை நம்ம தேடிக்கிறணும். தீர்த்தங்கள்ல குளிக்கணும், கடல்ல குளிக்கணும், கடல் 6ல 7ல குளிச்சு அவங்களுக்கு நம்ம வழிபாடு பண்ணணும். அடுத்தது தை 19 வரகுந்த சதுர்த்தி. அந்த சதுர்த்தி பிரதோஷம் சதுர்த்தியை சேர்ந்தவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார் நோன்பு இருப்பது சிறப்பு. அடுத்தது 24 நாள் ரத சப்தமி. இது ரொம்ப முக்கியங்க. இந்த ரத சப்தமி இந்த மகரத்துலதான் வரும். இந்த ரத சப்தமி சூரியனுக்கும் ரத சப்தமிக்கு ரொம்பவும் உகந்தது. இந்த ரத சப்தமிக்கு முக்கியமாக வைணவ கோயில்ல இருக்கக்கூடிய எல்லா திருத்தலமும் மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. அதுல திருமலை திருப்பதில ரொம்ப ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. நீங்க வாய்ப்பு இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்தது தைப்பூசம். தைப்பூசம் கடைசி எண்டு, தை மாதத்தினுடைய கடைசி என்று 29 அதாவது 11/2/2025 தைப்பூசம். தைப்பூசம்ங்கிறது முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல, 33 தேவர்களுக்கும் மிக உயர்ந்த திருவிழாவான தைப்பூசம். நமக்கு வேண்டுதல் என்ன வேணுமோ அந்த வேண்டுதலை தேடி எம்பெருமான்கிட்ட போய் சேவித்தால் நிச்சயமாக நல்ல பலன். இதுதான் தை மாசத்துல இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள். என்ன தப்பு பண்ணாலும் முதல்ல யாருக்கு பிடிக்காது? என்ன தவறு செஞ்சாலும் முதல்ல யாருக்கு பிடிக்காது? என்ன தொழில் செஞ்சாலும் யாருக்கு பிடிக்கும்? என்ன படிப்பு படிச்சாலும் யாருக்கு பிடிக்கும்? எல்லாமே உங்களுக்கு தான். அந்த நெகட்டிவும் பாசிட்டிவும் உங்களுக்கு தான். அதனாலதான் ரொம்ப யோசிக்கணும் யார்கிட்ட துலாம் ராசிக்காரங்கிட்ட பேசுறதுக்கு, ரொம்ப யோசிக்கணும் யார்கிட்ட துலாம் ராசிக்காரங்கள்ட்ட பழகுறதுக்கு. ரொம்ப சிந்திக்க வைக்கக்கூடிய ராசி துலாம் ராசி. பக்கத்துல யார் ஜெயிக்க முடியாத ராசி துலாம் ராசி, நெருங்க முடியாத ராசி துலாம் ராசி. அப்படிப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். எதற்கு? இந்த தை மாசம் மட்டுமல்ல, தை மாசி பங்குனி அடுத்ததான் உங்களுக்கு குரு பயிற்சி. அகலக்காலு வச்சிடாதீங்க. கொடுக்கல் வாங்கல கவனமாயிருங்க. பணம் பெறுறதுல கொடுக்கல் வாங்கல கவனமாயிருங்க. நிச்சயமாக ஏன்னா பணம் அவங்களுக்கு அஷ்டமத்து குரு, 8ல இருக்காரு குரு. அதனால ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து வரக்கூடிய 10/5/2025 குருப்பெயர்ச்சி வருது இல்ல, குருப்பெயர்ச்சி வந்தோன்னே எங்களை பிடிச்சுக்கிறாதீங்க. ஐயா குருப்பெயர்ச்சி வந்துருச்சு, கோடீஸ்வரர் யோகம் எங்க? குருப்பெயர்ச்சி வந்துருச்சு, எங்க பேங்க்ல கிரெடிட் ஆகல? குருப்பெயர்ச்சி வந்துருச்சு, எங்க வெளிநாடு போகல? அட கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் என்ன வேணும் உங்களுக்கு? பொறுங்க. அப்போ குருப்பெயர்ச்சி வந்துருச்சுன்னா நீங்க உடனே அது கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம எல்லாத்தையும் செய்யணும். பொறுத்திருந்து செய்யணும், வேற எதுவுமே நம்ம பண்ண வேண்டாம். பொறுத்திருந்தா நமக்கு எல்லாம் பண்ணணும். ஏன்னா குரு பயிற்சிங்கிறது உடனே கொடுக்க மாட்டார். கொஞ்சம் சனி பயிற்சி மெதுவா கொடுப்பார், குரு பயிற்சி இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பார். ஆனா சனீஸ்வரனுக்கு முன்னாடியே குரு உங்களுக்கு பலவிதமான ப்ராஃபிட், பலவிதமான கெயின், பலவிதமான பெனிஃபிட் எல்லாத்தையும் கொடுப்பார். அதனால துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் பொறுத்திருந்து செயல்பட்டால் உங்களுடைய தசா புத்தி, விவசாயம், ஸ்வீட்டு, ஜவுளி, உங்களுக்கு ஜோசியரே எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்ச சொல்ல சொல்லியா நானும் பண்றேன் ஒண்ணுமே வரமாட்டேங்குது அப்படின்னா அதுக்கு ஐயா பொறுப்பு இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க போய் ரியல் எஸ்டேட் பண்ணலாமா? ரியல் எஸ்டேட் எப்படிப்பட்ட தொழில்? கீழே எடுத்துக்கிறது, மேல போறது, மேல இருக்குது. அதான் ஆட்டை தூக்கி குட்டில, குட்டி தூக்கி ஆட்டல, கிராமத்துல சொல்லுவாங்க. அப்படி தொழில் இல்லை. உங்களுக்கு நீதி, உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட், உங்களுக்கு அட்வொகேட், உங்களுக்கு ப்ரொபோஷனல், உங்களுக்கு வைஸ் சான்சலர், உங்களுக்கு தர்மம், தேக்கு மரம் எல்லாமே உங்களுக்கு தான். துலாம் ராசிக்கு தான். எல்லாத்தையுமே பெனிஃபிட்டா வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் அகலக்கால் வைக்காம மார்ச் 30/3 அதுக்கடுத்து மார்ச் ஏப்ரல் வரையும் கவனமா. அதாவது இன்னும் சொல்ல போனா 14/4/2025 14/4/2025 புது வருஷம் வரையும் கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க. அதுக்கடுத்து குரு வந்து விட்டால், குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை இல்லை, கோடி பாவம் தீரும்.
என்னை பொறுத்தவரை கோடி பாவம் தீரும். குரு பார்த்தால் பச்சை கொடி காட்டும். குழந்தைகள் படிப்பு விஷயம் சரி, குழந்தைகள் புத்திர பாக்கியம் சரி, பொருளாதாரம் சரி, எல்லாமே உங்களுக்கு 14/4/2025 துலாம் ராசிக்கு மிக அற்புதமாக வந்துடும். இது உறுதி, இது கண்டிப்பாக. அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 4ல் இருக்காரு, நட்பு வீட்டுல இருக்காரு, சனீஸ் வீட்டுல இருக்காரு. தை மாசத்துல தை பிறந்தால் வழிபிறக்குங்கிற நோக்கத்தோட உங்களுக்கு மிக அற்புதமான காலங்களா வருவதற்கான நேரம் குரு பயிற்சி மட்டுமில்லைங்க, அடுத்து வருது சனிப்பயிற்சியும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும். சனிப்பயிற்சியும் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும் நேரம், அதுல மாற்று கருத்து இல்லை என்பதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கங்க. நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயத்தை கொடுக்கும். அப்ப துலாம் ராசி நேயர்களுக்கு தை மாசத்துல மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கைங்க, கொஞ்சம் எச்சரிக்கை இருந்துக்கங்க. தயவு செய்து இந்த மாசம் மட்டும் இல்ல, மார்ச் வரையும் தான் உங்க கஷ்டம், மன கஷ்டம், குடும்பத்துல கஷ்டம், பைனான்ஸ்ல கஷ்டம். அப்புறம் ஏன்னா நீங்க துலாம் பைனான்ஸ் சம்பந்தப்பட்டதான் இருப்பீங்க. எல்லாருமே நல்ல ஒரு வழியை காட்டக்கூடிய நேரம் கண்டிப்பாக வந்துடும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. துலாம் ராசிக்கு வழிபட வேண்டிய தெய்வங்கள் லட்சுமி நரசிம்மர், பெருமாள் வழிபாடு, திவ்ய பிரபந்தம், சுந்தரகாண்டம் 4வது சர்க்கம், இதை மட்டும் பண்ணிட்டு வாங்க. சுந்தரகாண்டம் 4வது 3வது 4வது சர்க்கம் படிங்க. எல்லாத்தையும் படிக்கணும்னு உங்களுக்கு நேரம் இருக்காது. 3 நாள் மட்டும் படிங்க. முயற்சியை கொடுக்கும் வெற்றி நமதே. வாழ்த்துக்கள்.